Hi dear students, today we can see the topic importance of accounting. ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் அதனால எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். அது அப்படின்னா என்ன அப்படின்னா முறையான பதிவேடு. தென் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கையை தயாரித்தல். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். தென் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ், வளர்ச்சியை மதிப்பிடுது. ஸோ அதை எப்படி வளருது அப்படின்ட்டு அதை நம்ம மதிப்பீடு செய்யுது. தென் எய்டு டு டெசிஷன் மேக்கிங், ஸோ முடிவெடுத்தலுக்கு நம்ம எப்படி உதவுறது. தென் நெக்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல். சட்டத்துக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அதை எப்படி பூர்த்தி செய்கிறது. தென் நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ், பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல். தென் நெக்ஸ்ட்டு லீகல் எவிடன்ஸு, சட்ட சான்றாக இருத்தல். தென் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ், வரியை கணக்கிடுதல். தென் நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் டியூரிங் மெர்ஜர், இணைப்பின் போது தீர்வு செய்தல். அந்த இணைப்பின் போது என்னென்ன தீர்வு இருக்குது அப்படின்ட்டு அதை பார்க்குறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி டாப்பிக்கில் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். Accounting is a basic necessity for all enterprises. Importance of accounting is enumerated as below. ஸோ நம்ம accounting is a basic necessity. ஒவ்வொரு என்டர்பிரைசஸ்க்கும் அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் an enterprise which are financial in nature are recorded in a systematic way in the books of accounts. The records are classified under common heads and summarized or prepared. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், முறையான பதிவேடில் என்னென்ன பதிவேடுகள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸில் ஒவ்வொரு நிறுவனத்தில் அனைத்து நிதி சார்ந்த நடவடிக்கைகள், கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன போகிறோம், முறையாக பதிவு செய்ய போகிறோம். ஸோ சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பதிவேட்டில் இருக்கக்கூடிய பொதுவான தலைப்பின் கீழே வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ பொதுவாக ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ணுவோம், வகைப்படுத்துவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரிசல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கன்சர்ன் கேன் பி ascertained from accounting periodically through the preparation of financial statements, namely income statement or trading and profit and loss account and balance sheet. This helps in distribution of profits to the owners and to provide funds for future growth of business. The businessலேருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ரிசல்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன போடுவோம், பேலன்ஸ் ஷீட் போடுவோம். அதன் மூலமாக அந்த அறிக்கைகளை நாம் அப்சர்வ் பண்ணி, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ப்ராஃபிட் வருதா அல்லது லாஸ் வருதா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதை என்ன பண்ணுறாங்க, அந்த கன்சர்ன் ஓனருக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. ஸோ வணிகத்தினுடைய, அதாவது பிஸ்னஸுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இது நிதி அளிக்க உதவுது. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, லாஸ்ட்டில் போதா, அது எப்படி லாஸ்ட்டில் ஏன் போகுது, என்ன காரணத்தால் போகுது அப்படின்னு நம்ம அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக. தென் நெக்ஸ்ட் ஒன், assets to progress analysis and interpretation of financial data can be done to assess the programs made in different areas and to identify the areas of weakness. Management is provided with a complete picture of the liquidity, profitability and solvency of பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த வளர்ச்சி எப்படி நம்ம மதிப்பிடுறது, ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சி எப்படி மதிப்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்,
கம்பெனியுடைய லிக்விடிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய சால்வன்சி எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சு அதன் மூலமாக தான் நம்ம நிர்வாகத்தை நிர்வாகத்துக்கு கணக்கு அளிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் பாரு, எய்ட் டு டெசிஷன் மேக்கிங். மேனேஜ்மெண்ட் ஆஃப் யர் firm has to make routine and strategic decisions while discharging its functions. Accounting provides the relevant data to make appropriate decisions. Future policies and programs can be planned by the management based on the accounting data provided. ஸோ இப்போ முடிவு நம்ம எப்படி எடுக்கிறோம். ஸோ எய்ட் டு டெசிஷன் மேக்கிங், எப்படி முடிவு எடுக்க உதவுறது. ஸோ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அதனுடைய பணிகளை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றத்திற்காக வழக்கமான மற்றும் செயல் தந்திர முடிவுகள், அதாவது வழக்கமாக இருக்கிறதும் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய முடிவுகளும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. அதுக்கு தகுந்த முடிவை எடுத்த தேவையான உரிய தகவல்கள், அதுக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அது கொடுக்குது. அந்த தகவல்களுடைய அடிப்படையில் தான் அந்த கம்பெனியுடைய எதிர்காலத்துடைய கொள்கைகள், அதாவது அதனுடைய கம்பெனியுடைய எதிர்கால பிரின்சிபிள்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம உருவாக்க முடியும். தென் நெக்ஸ்ட் satisfies legal requirements. So, various legal requirements like maintenance of provident fund for employees, employee state insurance, contributions, tax deducted at sources, filling of tax returns are properly fulfilled with the help of accounting, preparation of accounts and financial statements as per the legal requirements is also facilitated. ஸோ இப்போ சட்டப்பூர்வமான தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேவைகளை யார் மூலமாக நம்ம பூர்த்தி செய்கிறோம் எப்படிலாம் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னா, பிஎஃப் கொடுக்குறோம், இஎஸ்ஐ கொடுக்குறோம், தென் டிடிஎஸ் கொடுக்குறோம். இதன் மூலமாக நம்ம அதை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். அந்த சட்ட தேவைகளின்படி அந்த கணக்குகளை நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சிக்க உதவுது. தென் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இன்ஃபர்மேஷன் டு interested group. Accounting supplies appropriate information to different interested group like owners, management, creditors, employees, financial institutions, tax authorities and the government. ஸோ இப்போ இந்த பயனீட்டாளர்களுக்கு என்னென்ன தகவலை தரது. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா அது யார் யார் பயனீட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய நிர்வாகிகள். ஸோ யார் ஓனர், மேனேஜ்மெண்ட், creditors, employees, financial institutions, tax authorities and the government. இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த கணக்கியல் தகவல்களை தருது. Then next one, legal evidence. Accounting records are generally accepted as evidence in courts of law and other legal authorities in the settlement of dispute. ஸோ இப்போ சட்ட சான்றாக இருத்தல். ஸோ என்னென்ன மாதிரி, ஸோ இது பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீதிமன்றத்தில் வழக்குகளில் நிறைய ஆணையங்கள் எப்படி இருக்கும், பிரச்சனைக்கு தீர்வு காண கணக்கேட்டு பதிவுகளை சான்றாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஏதாவது கேஸ் போடுறோம் அப்படின்னம்னா அங்கே என்ன தேவைப்படும், நமக்கு அந்த கணக்கு தான் அங்கே பேசும், வேறு நம்ம என்ன சொன்னாலும் பேசாது. ஸோ அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, சட்ட சான்றாக இருத்தல். தென் நெக்ஸ்ட் ஒன், computation of tax. Accounting records are the basic source for computation and settlement of income tax and other tax. ஸோ வரி கணக்கிடுதல், எப்படி டேக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வருமான வரி, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வேறு வரிகள்லாம் நிறைய இருக்கும், நிறைய டேக்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டேக்ஸ் மூலமாக நம்ம அது செலுத்துறது மூலமாக நம்ம அடிப்படையாக நம்ம ஆதாரமாக இருக்குது நமக்கு. Then last one, settlement during merger, when two or more business units decide to merge. Accounting records provide information for deciding the terms of merger and any
காம்பன்சேஷன் பேயபிள் ஆஸ் எ கான்சிக்வன்சஸ் ஆஃப் மெர்ஜர். ரெண்டு கம்பெனியோ அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஒன்று சேர்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெர்ஜர். எப்படி அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நிபந்தனைகள் மூலமாக ஒன்று சேர்றாங்க. அந்த இணைப்பின் விளைவாக என்ன செலுத்த வேண்டிய ஈடு தொகை தான் எவ்வளோ ஒன்று முடிவு செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் தான். These are all the importance of accounting. Okay, we can see in next class.